உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய விதமான பெடஸ்டல் ஃபேன்ஸ், டேபிள் ஃபேன்ஸ், வால் மவுண்டிங் ஃபேன்ஸ், சீலிங் ஃபேன்ஸ் இந்த மாதிரி யூஜான விஷயங்களை வந்து நிறையவே வீடியோல கவர் பண்ணிருக்கோம். டாப் 5 பெஸ்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவாகவே வந்து V-Guardல இருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான பெடஸ்டல் ஃபேனை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அண்ட் அதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, நான் வாங்கின அந்த ஃபேன் எனக்கு ஒர்த்தா இருந்துச்சா அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வந்து V-Guard அப்படின்ற இந்த பிராண்ட் வந்து நிறைய விதமான ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான பிரைஸ்லயும் இருக்கணும், அட் தி சேம் டைம் ரிமோட் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னால எழுந்துட்டு போயிட்டு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்றது இதெல்லாம் சாத்தியக்கூறற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வென்டிலேஷன்ஸ் வந்து வேணும். தட் மீன்ஸ் ஏர் ஃப்ளோ வந்து வேணும். அப்பதான் வேர்வை இல்லாம என்னால வீடியோ பேச முடியும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஆப்போசிட்ல அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா நான் எனக்கு ஏத்த மாதிரி வந்து ஏர் ஃப்ளோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆசிலேட் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்களை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகவே தான் இந்த ஃபேனை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல வெயில் காலங்கள்ல அதிகமான ஃபேன் ஸ்பீடு வேணும், ஃபேன் ஸ்பீடை குறைக்கணும், ஆஃப் பண்ணணும் உட்கார்ந்த இடத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி V-Guardல இருந்து வரக்கூடிய Esfera ஃபேனை வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா நிறைய விதமான வீடியோ அப்டேட்ஸ் போடும்போதும் புது ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணும்போதும் கண்டிப்பா உங்களுக்கு ஆன் தி வே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சேனலுக்கான அஃபிஷியல் Facebook பேஜ் இருக்கு. ஸோ நம்ம இங்க போடக்கூடிய லைவ் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் Facebook பேஜ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயும் போய் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் பெல் பட்டன் இருக்கும், நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட் காலையிலும் ஈவினிங்கும் வந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. அதுக்கான லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க போய் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏதாவது திடீர்னு அன்பாக்சிங் பண்றேன், இல்ல ஏதாவது பர்சனலா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அங்க நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு இருக்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பர்டிகுலர் பெடஸ்டல் ஃபேன்ல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. ரொம்பவே நல்ல வெல் பேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா கொடுக்கக்கூடிய காசுக்கு வர்த்தான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்பவே நம்ம குவாலிட்டியான ஒரு பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேனுடைய ஹெட், அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபேன் ரெக்கைகள் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிரில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃப்ரேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடி பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பெடஸ்டல் ஃபேன் நிற்கிறதுக்கான சில மவுண்டிங் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெசிப்டும் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்டாக வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பாட்டம் பேஸை வந்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து அன்மவுண்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் அன்மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரூஸுமே வந்துடும். ஒன் ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான இந்த சென்டர் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூஸையும் அன்பவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அந்த சென்டர் பாட்டம் எடுத்து நம்ம அந்த ஹோல்ஸ்ல வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண உடனே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து மவுண்ட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லா ஸ்க்ரூவிங்கும் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து அந்த பாட்டம் பீஸ்ல அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அடுத்தபடியா வந்து அந்த டாப்ல இருக்கக்கூடிய எல்லோ வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லோ பாட்டம் பேஸையும் வந்து உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஸ்டீலுக்கான அந்த போர்ட் வந்து இருக்கும், அதாவது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஆப்ஷன். இப்போ ஃபேனுடைய அந்த ஹெட் பொசிஷன், அதாவது மிக முக்கியமான பொசிஷன் பட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹெட் பொசிஷனை நம்ம அழகா வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்து நல்லா மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நல்லா பக்காவா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். இப்போ செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த ஹெட் போர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான கிரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து அழகா மவுண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்ஸ் நல்லா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டாக மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கான லாக்கிங் ஸ்க்ரூவை வந்து அழகாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லாவே வந்து நீங்கள் ஸ்க்ரூயிங் வந்து பண்ணிக்கணும். ஒன் ஸ்க்ரூயிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அந்த ஃபேனுடைய ஃபெதர்ஸ், அதாவது ரெக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் மவுண்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கக்கூடிய சென்டர் கேப்பை போட்டு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் போட்டு லாக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது அவுட்டரில் கீசிங்லேருந்து வராது. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவுட்டர் கிரில்லை வந்து எடுத்து
ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபேனுடைய இன்ஸ்டாலேஷன் அதாவது ஃபிக்ஸிங் ஆப்ஷன் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். V-Guardல இருந்து இருக்கக்கூடிய இந்த Esfera pedestal ஃபேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டைமர் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். 7.5 hours வரைக்கும் வந்து நம்ம நைட் டைம்லயும் பகல் டைம்லயும் நம்மளால தாராளமா டைம் வந்து செட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேன் வந்து உங்களுக்கு 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஒன்னு வந்து Black, இன்னொன்னு வந்து Black Orange, இன்னொன்னு வந்து Black Blue அப்படின்ற மாதிரியான வேரியன்ட்ல வருது. அண்ட் மூணாவது விஷயம், இந்த பர்டிகுலர் ஃபேன்ஸ் உடைய வாரண்டியை பார்த்தீங்கன்னா ஆன் சைட்ல உங்களுக்கு 2 years வரைக்கும் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க V-Guardல இருந்து. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிமோட் ஃபீச்சர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரிமோட் ஃபீச்சர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே மோட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மோட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே என்ன ஸ்பீட்ல வைக்கிறீங்களோ அதே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நேச்சுரல் மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு ஸ்லோ ஆகும், காத்து எப்படி வெளியே அடிக்குது திடீர்னு ரைஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மோட்ல கிடைக்கும். அண்ட் மூணாவது மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் மோட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆகும் திரும்ப ரைஸ் ஆகும், ஸ்லோ ஆகும் திரும்ப ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த மோட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த மாதிரி வரக்கூடிய பெடஸ்டல் ஃபேன்ல. அண்ட் கீழேயே வந்து டைமர் ஃபீச்சர் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி half an hourல இருந்து 7.5 hours வரைக்கும் half an hour அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல், மொத்தம் 3 ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹை, லோ, நார்மல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு தேவையானதை நீங்க ரொம்ப ஈஸியாவே செட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா ஆசிலேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் இனிஷியல் பீரியட்ல பெடஸ்டல் ஃபேன்ல வந்து டாப் சைடுல நம்ம நாப் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் இந்த ஃபேன்ல கிடையாது. ஜஸ்ட் ரிமோட்லயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கூடவே பட்டன் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் டைம்ல நல்ல பிரைஸ்ல கிடைச்சது அப்படின்னா ஷூரா நீங்க வாங்கலாம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கணும். இதுக்கு கூடவே காம்படிட்டிவா ரிமோட்ல இருக்கக்கூடிய பெடஸ்டல் ஃபேன் மாடலையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த V-Guardல இருந்து வரக்கூடிய Esfera பெடஸ்டல் ஃபேன் மாடல் எப்படி இருக்கு, சோ நீங்க பார்த்த வரைக்கும் வாங்குவீங்களா மாட்டீங்களா, அண்ட் இதுல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஃபேனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க கம்ப்ளீட்டா வாங்கணும் இல்ல இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாத்தோட லிங்க்ஸும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லாம டாப் சீரிஸ் வீடியோவையும் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியா சாய்ஸ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், எல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. யூ ஹேவ் a nice day.